இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்றிருக்கேன் அப்படிங்கிறது அவங்களையும் மீறி சொல்லி மாட்டிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான தர்ம சங்கடத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ரோகிணி. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு வந்த முத்துவோட பாட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுறாங்க. அதாவது இந்த மாதிரி முத்துவோட அப்பா முத்துவோட அம்மாட்ட பேசாமல் இருந்தாங்களா, அதை அப்படி சால்வ் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க வந்துட்டு மிகப்பெரிய ரைடை விட்டுருப்பாங்க அங்கே இருக்கிற சில பேருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா விஜயா எந்த விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தை செஞ்சிடறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா விஜயச்சா என்னடா என்ன இப்படி கேவலப்படுத்திட்டாங்க, எனக்கு பயங்கர அவமானமா போச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்ருதி வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களையும் மீறி அது வந்துட்டு அவ்வளோ ஒரு வலியான விஷயம் தான். ஆனால் வந்துட்டு அது ஒரு சுகமான வழி. அது வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இப்படிலாம் இருக்கும், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இப்படி இருக்கும், ஒவ்வொரு மணி நேரமும் இப்படி இருக்கும். இது சாப்பிட தோணும், அது சாப்பிட தோணாது, அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்ட்டு அவங்களோட அனுபவத்தை அவங்களையும் மீறி இந்த மாதிரி ரொம்பவே பரவசத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச ஸ்ருதி மீனாவும் என்ன ரோகிணி ஏதோ நீங்க ரெண்டு பிள்ளை பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்ச மாதிரி அப்படி சொல்றீங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா அடங்கொய்யால மாட்டினேன்டா, என்ன மீறி என்னமோ சொல்லிட்டேன் போலயே, இப்போ என்னடா பண்றது, ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பார்க்குறாங்களா சந்தேக கொண்டோட, இப்போ என்னடா பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க. அது வந்துங்க அது ஒன்றும் இல்லை, மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லியிருக்காங்களா, அதை வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அது அங்கே இருந்த ஸ்ருதி ஆனால் நீங்க சொன்னது பார்த்து ஏதோ கேள்விப்பட்டு சொன்ன மாதிரிலாம் இல்லை, நீங்களே அனுபவிச்சது சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்த மீனாவும் ரோகிணி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி ஐயோ இந்த மீனாக்கு சந்தேகம் வந்துருச்சுடா, ஒரு மாதிரியா பார்க்கறாலே கண்டுபிடிச்சிருவாங்க நமக்கு ஒரு குழந்தை இருக்க விஷயத்த அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மீனாக்குமே சந்தேகம் வந்துருச்சு. இது ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்க. முத்தோட வீட்டுக்கு வந்த முத்தோட பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வீட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. முத்தோட அப்பா இந்த மாதிரி விஜயாட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஜயா மீனாட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா, அந்த மன்னிப்பு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டி கேட்க வச்சிடறாங்க விஜயாவை. இதனால பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ். அதாவது இந்த மாதிரி முத்தோட அப்பா விஜயாட்ட ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி விஜயா பயங்கர கடுப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. போய் இந்த மீனாட்ட போய் மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்களே, இப்போ என்னடா பண்ணுவேன், எனக்கு பயங்கர அவமானம் போச்சு, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க.